செம்பகுலமா தனி வந்தேனே தட்டானு வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே அப்படி தட்டானு அப்படி தட்டானு அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலமா தனி வந்தேனே தட்டானு வந்தேனே கட்டி மெட்டாக தட்டானு வந்தேனே கட்ட மெட்டாக ஆசாரி வந்தேனே கட்டி மெட்டாக ஆசாரி வந்தேனே கட்ட மெட்டாக தட்டானு வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலமா தனி வந்தேனே வட்டி கடக்கன வளைதடி கை கொண்டு வட்டி தலப்பாவ வளனடி கை கொண்டே வட்டி கடக்கன வளைதடி கை கொண்டு வட்டி தலப்பாவ வளனடி கை கொண்டே தட்டான ரமே கொடி அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலமா தனி வந்தேனே கொட்டு மணப்பாவ கொட்டு மணிங்கில அட்டவர வத நட்டு கொலைந்திட தட்டானப்பாவ கொட்டு மணிங்கில அட்டத்தலப்பாவ கொட்டு கொலைந்திட தட்டான ரமே கொடி அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலமா தனி வந்தேனே தட்டான வந்தேனே கட்டி மெட்டாக தட்டானு வந்தேனே கட்ட மெட்டாக ஆசாரி வந்தேனே கட்டி மெட்டாக அப்படி ஆசாரி வந்தேனே கட்ட மெட்டாக தட்டான வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலமா தனி வந்தேனே ஒரு தட்டான வந்தேனே செம்பகுல ஆசாரி வந்தேனே வணக்கம் பேரன்பமிக்க பெரியோர்களே பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே நண்பர்களே நாடக கலை ரசிகர்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே தென்னகத்தில் நாடக கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை இந்த நாடகம் என்பது இன்றோ நேற்றோ முளைத்த காவியமில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தில்லை நடராஜன் தெரு தெருவாக ஆடிய கூத்து அப்பேற்பட்ட நாடகத்தில் நடிக்க வந்திருக்கும் எமக்கும் எம்மை சார்ந்த நாடக கலைஞர்களும் நாங்கள் நடத்தியிருக்கும் நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் எவ்வித குற்றங்களும் காணப்படலாம் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைக்கொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளையாக இருந்தாலும் சொந்த பிள்ளையாக பாவித்து காலை கதிரவன் உதிக்கும் வரை கண் விழித்து காத்திருந்தால் உங்களுடைய செவிகளுக்கு கலை விருந்தளிக்க கடமை பெற்றுள்ளோம் என்று தெரிவித்துக் கொண்டு இதோ மேநாட்டை சேர்ந்த செம்பகுல ஆசாரி பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் 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 பல வணக்கம் போல பித்தலாட்ட ஆரம்பம் இன்னைக்கு தானே பண்ற ஆரம்பிக்கலாமா? நம்ம தொழில் ஆரம்பிக்க முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். கந்தா கடம்பா கதிர் ஏனா இதே உன்னை நாடி வருகிறேன். தீத்தங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் வாழும் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசமுக காணுதையா முருக வேலையா தீத்தங்கட்டு தேவர் மலை தேவர் எல்லாம் வாழும் மலை தேவர் எல்லாம் வாழும் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசமுக காணுதையா முருக வேலையா தேவர்மலை தேவரெல்லாம் வாழுமலை எங்க தேவரெல்லாம் வாழுமலை புளியம்பட்டி சோலையில தந்த வேலையா உனக்கு பூசை முக காணுதையா முருக வேலையா படந்த மலை உத்திர சாக்கி மலை உத்திர சாக்கி மலை வாசி படந்த மலை தந்த வேலையா நீதா பழனி மலை ஆண்டவர் முருக வேலையா இடும்பே கடம்ப மலை இருபுறம வாழுமலை இடும்பே கடம்ப மலை இருபுறம வாழுமலை இருபுறம வாழுமலை தந்த வேலையா உனக்கு உத்திரத காக்கிதமா முருக வேலையா ஏறாத மலரிலே எருது ரெண்டும் தத்தலிக்கே பாராமல் கை கொடுப்பை தந்த வேலையா உனக்கு பழனி மலை ஆண்டவர் முருக வேலையா ஏறாத மலைதனிலே எருது ரெண்டு தத்தளிக்க ஏறாத மலைதனிலே எருது ரெண்டு தத்தளிக்க பாராம கை கொடுப்பா கந்த வேலையா உனக்கு பள்ளிமலை ஆண்டவனே முருக வேலையா தந்தனதானே எழலோ தந்தனதானே பொடியலேல பொடியலேல பொடியலேலா தந்தனதானே ஏலேலே பொடு தந்தனதானே ஏலேலே தன்னானே நானே பொடுதில்லாலே லேலே தன்னானே நானே பொடுதில்லாலே லேலே மணிக்கிருந்து வருகுதுப்பா வண்ணாலச்சா கபாடி வண்ணாலச்சா கபாடியே காவடி வருவது பல் கண்ட வேலையா உனக்கு கண்டிருந்து பாருமையா முருக வேலையா வடக்கிருந்து வருகிறது பார் வண்ண லட்சம் காவடியும் வடக்கிருந்து வருகிறது பார் வண்ண லட்சம் காவடியும் காவடி வருவதாலே கந்த வேலையா உனக்கு பூசை முக காணுதையா முருக வேலையா கண்டிருந்து வருகுது பார்த்து வண்ணாலச்சா கபாடி வண்ணாலச்சா கபாடியே காவடி வருவது பல் கண்ட வேலையா நீ
அருமை பெருமை என்ன அப்படி எடுத்து சொன்னதானே தெரியும். சொல்லுங்கள். நானும் மேனாட்டை சேர்ந்தவன். செக்கனம் திருக்கோர்ணம் என்பது எனது ஊர். மறிக்குழந்து மாரியந்தன் மானைக்கு தட்டாத்தி பெற்றெடுத்த செம்பூல் ஆசார் என்பது எனது பெயர். என்ன தம்பி இவ்வளவு வளர்த்தியா நீட்டுற? அண்ணன் ஆசாரின்னு பேரை சொன்னா அடுத்த புள்ள அதுல கை வைக்க. எதுல எதுல? கொட்டையிலப்பா, தாவாங்கொட்டையில கை வச்சு பாக்கும். சரி, இவர்தான் ஆசாரியான்னு எட்டி எட்டி பாப்பாங்க. என்னுடைய தாய் தந்தைக்கு நான் ஒருவனாக செல்ல பிள்ளையாக பிறந்தேன். நீயா? அப்புறம் பரவாயில்ல, நான் உறவனாக பிறந்தேன். நான் பிறந்த நேரம் அவ்வளவு நல்ல நேரம். என்னப்பா எப்படி நல்ல நேரங்கிற? நான் பிறக்க என் தந்தையாகப்பட்டவர் இறக்க. அண்ணே, இந்த யோகம் யாருக்காவது வருமா? எப்படி வரும்? தம்பி தலையெடுத்தா வீட்டை களை எடுத்தா. ஆமா, இந்த யோகம் எனக்கு வந்தது. எங்க அப்பா இறந்துட்டாரு. சரி, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு எங்க 4 பேருக்கு இது யோசனை கேளுவா. யோசனை கேட்கிறதா? சும்மாதான் உட்கார்ந்திருக்கிறேன். யோசனை கேட்க சொல்றியா? ஆமா. சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறது? என்ன செய்யலாம் நினைச்சு அப்பா செஞ்சதை நானும் செய்யறேன். அப்பா செஞ்சது நீயும் செய்யறியா? ஆமா. எப்படி இது பரவாயில்லையா? என்னது? எப்படி அப்பா செஞ்ச தொழில் நீ எப்படி செய்வ? எப்படி செய்யற? எங்க அப்பா என்ன தொழில் தெரியாது செய்யறாரு? என்ன தொழில்? கை தொழில்ப்பா. ஐயே, அந்த தொழில் தான் நீ பாக்குறியா? ஆசாரி வேலை, கை வேலை தான். ஓஹோ, ஆமா. அது என்ன வேலை? என்ன வேலை பாக்குறாரு? என்ன வேலை? கற்கருவா, கமரங்கத்தி, பீட்டகத்தி, அப்புறம் பண்ணகத்தி. ஏய், இந்த 3 சொன்னது சரி, இந்த கடைசியில சொன்னது அது என்ன கத்தி? அது பண்ணகத்தின்னு தெரியாதா? தெரியாதே, நாங்க தெரிஞ்சா நானே. வீடுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணகத்தின்னு ஒண்ணு இருக்குன்னு. வீடுன்னு இருந்தா பண்ணகாத்தி ஒண்ணு இருக்குன்னு. அப்படின்னா என்னது? பண்ணகாத்தி இல்லைன்னா வீட்டுல ஆம்பளையாலே இல்லைன்னு அர்த்தம். ஓஹோ, ஆமா. என்னது? என்னது? களைய வெட்டுறாங்கல்ல, ஒரு கத்தி வச்சிருவாங்க. பண்ணைக்கு ஒரு கத்தி. ஓஹோ, அந்த கத்திக்கு பேரு தான் பண்ண கத்தி. அருமையான விளக்க. ஆமா. இந்த தொழில் எங்க அப்பா செய்யறாரு. இதே வேலைய என்னுடைய மாமன் மாடக்கொள்ள ஆசாரி செய்யறாரு. பரவாயில்லையா, எல்லாம் இதே வேலைதான். ஆமா, எங்க அப்பா செஞ்சு எங்க மாமா செஞ்சு மறுபடியும் நானே செய்யறேன். நீ 3வது ஆளா 4வது ஆளா? 3வது ஆளா நான் செய்யறேன். இத்தனை பேர் செஞ்சா ஒரு தொழில் அது விளங்குமா? எப்பா, என்னுடைய குலத்தொழில் அது செஞ்சாதானே வயிறு வளைக்க முடியும். ஆமா, அந்த வேலையை நானும் செய்யறேன். என்னுடைய மாமனாக மாடக்கொள்ள ஆசாரி வியாபாரத்துக்காக கீழ்திசை நோக்கி செல்கிறார். இங்க கீழ்திசை என்றால் ஆனாடு கோனாடு ஆனகட்டி போரடிக்கும் அழக பொண்ணி வடநாட்டுக்கு சென்று வியாபாரம் பார்க்கிறாரு. அங்க போன உடனே அங்க போய் வியாபாரம் பார்க்கும்போது அந்த மேனாட்டு காளிமன்னன் தங்கை வீரதங்கால் வளர்க்கக்கூடிய பண்டிகையாகப்பட்டது வடநாட்டில் கூட நெல் கரும்பு சோளம் என்ற வெள்ளாமை விளைச்சிகளை அழிச்சிட்டு வருது. அத பார்த்த பொன்னசங்கர் இதை கொல்ல வேண்டும் என்று எண்ணி என்னுடைய மாமன் மாடக்கொள்ள ஆசாரியிடத்தில் 60 பாகம் ஈட்டி செய்ய சொன்னார்கள். ஐயோ, அந்த ஈட்டியை செஞ்சு தர்றாரு எங்க மாமன். அந்த ஈட்டியை வைத்து பொன்னசங்கர் அந்த பண்டிகை கொண்டுட்டாங்க. கொன்ன விட நேரா பார்த்த என்ன மாமன் மாடக்கொள்ளாசாரி நேராக மேனாட்டுக்கு சென்று காளிமன்னனிடத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு? என்னன்னு? மன்னா, நம்முடைய தங்க வளர்க்கப்பட்ட பண்டிகையாகப்பட்டதை வடநாட்டு ஆளக்கூடிய மன்னர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொல்றாங்க. சரி, அதை கேட்ட காளிமன்னன் என்ன சொல்றாரு தெரியுமா? இதுலதான் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. கருத்தா? ஆமா, உள்கருத்து. உள்கருத்து இருக்குப்பா. சரி, அந்த பள்ளியை கொல்வதற்கு ஈட்டி செய்து கொடுத்தது யாரு? யாரு? என்னன் மாமன் மாடக்கொள்ள ஆசாரி. சரி, அதை மேல்நாட்டில் சொல்வது யாரு? யாரு? என்னுடைய மாமன் மாடக்கொள்ள ஆசாரி. சரி, தொட்டிலையும் ஆட்டி விடுறாரு, பிள்ளையும் கிள்ளி விடுறாரு. சரி, 2 வேலையும் என் மாமன் பாக்குறாரு. உங்க மாமன்? எங்க மாமன் பாக்குறாரு. சரி, அதை கேட்ட விட காளிமன்னனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. எத்தனை முறை வடநாடு மீது படையெடுத்தும் அவர்களை வெல்ல முடியவில்லை. அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் தந்திர சூழ்ச்சியை பயன்படுத்திதான் அவர்களை வெல்ல முடியும் என்று சொல்லி நமது நாட்டில் எவன் தந்திர சூழ்ச்சியில் வல்லமை படைத்தவனோ அனைத்து வாருங்கள் என்று படைகள் அனைத்தும் அனுப்பினார். சரி, அப்பொழுது படைகள் போகும்போது என்னுடைய மாமன் மாடக்கொள்ளாசாரி தடுத்து நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாரு? அந்த படைகளை போக விடாம எங்க சென்று தேட வேணாம். என்னிடத்துல என்னோட மருமகன் பிள்ளை இருக்கிறான். சரி, அடுத்தவனுக்கு எடுப்பதுன்னா அவனுக்கு நிகரான ஆளே இல்ல. சரி, அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி என் மாமன் வாக்கு கொடுக்கிறாரு. உடனே என் மாமனை கூட்டி வர சொல்றாரு. என்னை கூட்டி கொண்டு போய் காளிமன்னன் இடத்துல விடுறாரு எங்க மாமன். காளிப்பயல் இல்லப்பா,
காளிமன்னன் இடத்தில் காளிமன்னன் மன்னனை கண்டு ஆ. மன்னனை வணங்கி சரி. மன்னா என்னை அழைத்து விவரம் என்று கேட்டேன். ஓஹோ, அடே செம்பா, உன்னோட பெரிய வம்பா இருக்குதுடா வாய்ப்பேல இது இன்னைக்கு. வம்பா தான் தெரிய போகுது. ஆ, என்னை அழைத்து விவரம் என்று கேட்டேன். ஆ. அடே செம்பா, வளநாட்டு ஆளக்கூடிய மன்னர்களை கொல்ல வேண்டும் அல்லது தனித்தனியாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதான் என்ன உனக்கு இன்னைக்கு புதுசாவே சொல்லி தந்தாங்க? புதுசா ம், இதானே எனக்கு வேலையே. பிரிக்கிற வேலைதான். அப்படி சொன்ன விட ஆ. என் வயிறு பகீர்னு எரியுது. சரி, எரியுதுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து குடிக்க வேண்டியதானே? அப்பவே இவ்வளவு எரிச்சலோட ராவா குடிச்சா எரியாமே ஏப்பா, இருக்கும். அப்பவே நான் சொன்னேன், இந்த குடிகார பசங்களை போட்டு நம்ம குடும்பம் வீணா போகணும். நீ வேற அவரு ஏதாவது கேட்கல. இல்ல வேற ஏதாவது பக்கம் மேல வர்றனே குடிகாரன் பசங்கனாலும் சொல்லலாம் அண்ணே பரவாயில்ல. அது இல்லப்பா, எங்களுக்கு சுத்தமா ஆகாத அந்த கன்றாவதியே. நீ சொல்ற தண்ணி இல்ல. ஆ, அவர் சொன்ன விட என் வயிறு பத்திட்டு எரியுது. ஏன் தெரியுமா? ஏன்? நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஆ, என்னுடைய தாயிடத்தில் பால் இல்லாத காரணத்தினால் ஆ, என்ன பண்ண பால் இல்லாம? எங்க அப்பா குடிச்சிருப்பாரு. அதெல்லாம் கேட்கலாமா? பக்கத்துல உப்படமங்கலம் இருக்குது, வாங்கி ஒரு பசுமாடு வாங்கி சப்ப இல்ல, வேண்டியது. பால் இல்லாத காரணத்தினால ஆ. காராம்பசை கொடுத்து பால் கொடுத்து வளர்த்தார்கள் அந்த வளநாட்டு ஆளக்கூடிய மன்னர்கள். சரி. பால் குடிக்க வீட்டுக்கு பாதகம் செய்வதா, ஆ. மோர் குடி வீட்டுக்கு மோசகம் செய்வதா ஆஹா. என்னால் முடியாத மன்னா என்று தெரிவித்தேன். சரி. அதற்கு அவன் என்ன சொல்ற தெரியுமா? அடே செம்பா, இந்த வேலையை நீ முடிக்கவில்லை என்றால் மார்கால் வாங்கப்பட்டு ஆ. கண்கள் 2 தோட்டப்பட்டு மேநாட்டில் பிச்சை எடுக்க விட்டு விடுவேன் என்று தெரிவித்தார். சரி. எப்படியோ சாவது உறுதியாக போச்சு. ஆ. இந்த பாவிங்க கையில சாவதை விட ஆஹா. எப்படி சாகிறத விட எந்த பாவி? உங்களை சொல்லலப்பா, ஆ. காளிமன்னிடத்தில் சாவதை விட சரி. பால் கொடுத்து வளர்த்த வளநாட்டு மன்னர் கையில் சாவது மோட்சம் என்று எண்ணி அந்த வேலையை ஒப்புக்கொண்டேன். பரவாயில்லையே. அப்படி அந்த வேலையை முடிச்சா ஆ. என்ன சாமான் தருகிறேன் என்று கேட்டேன். என்ன சாமானா? சாமான் இல்லப்பா, ஆ. தக்க சன்மானம். 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 ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ஊதியம் வேணும் இல்ல? ம், சும்மா செய்ய முடியுமா? அதானே. இப்ப காலையில அப்புறம் நீ 150 ரூபா சும்மா வாங்குற. அப்படி சொல்லு. ஆ, 100 ரூபா கொடுத்தா கூட போதும் எனக்கு. ஐயோ அவ்வளவே போதுமா? ஆமா. ஆ, அப்படி கேட்டவுடனே அதுக்கு என்ன சொல்ற தெரியுமா? பொங்கு 24 சரி. கோடான் 32 சொல்லப்பட்ட 56 நாடுகளையும் ஆ. பாதி நாடு பட்டயமாக சூட்டி வைக்கிறேன் என்று தெரிவித்தார். யாருக்கு? எனக்குப்பா. பரவாயில்ல. அங்க பாரு கல்லுன்றாங்க. ஆ. கல்லு விடுறாங்களா? நாட்டை பிரிக்கிறாங்கப்பா எனக்கு. அப்புறம் இல்ல, நான் கூட உனக்கு தான் கல்லு விடுறாங்களா? எனக்கு இல்ல, எனக்கு பிரிக்கிறாங்க நாட்டை. கண்ணு ஆஹா. ஊர்னா ஆமா. தான் சிவர்ல தெரியும். அது மட்டுமா? ம். கட்டுப்போர் கலக்குருணி, பட்டிக்கு ஒரு குட்டி, ஆ. பண்ணைக்கு ஒரு ஆடு, குட்டி சேவத்துக்கு 3 மரக்கா. தம்பி, குட்டிச்சவத்துக்கெல்லாம் 3 மரக்கா கொடுப்பா. அண்ணே, ஆ. குட்டி சேவருன்னு சும்மா இருக்காதனே. சரி. அதுலயும் 2 கழுதை. எந்த கழுத? கழுதுன்னு அவரை இங்க கை நீட்டி காட்டுற? இல்லப்பா, அதுலயும் 2 கழுதை ஓரமா நிக்கும். அதுக்கு வரி கட்டணும். சரி. இல்லன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பட்டா போட்டு போயிடுவான்ப்பா. பரவாயில்ல, பரவாயில்ல, ஆமா, அதுக்கு 3 மரக்கா, குடி வீட்டுக்கு 6 மரக்கா. பரவாயில்ல. இது மட்டுமா அண்ணே? இன்னொன்னு இருக்குது. சொல்லுங்கண்ணே. 16 வயசு இள மங்கை பெண். ஆயா, ஆயா. ம். ம். எனக்கு என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்றாங்கப்பா. யாருப்பா பண்ணி வைக்க? கன்னி பொண்ணு, வளநாட்டு காளி மன்னர் ஆ? எனக்கு. சரி. ஆமா, அப்படி சொன்ன விட என் மனசு அப்படி மக்கள் இருக்குது. ஐயோ, திருமணம் இல்லையா? அதனாலதான் எக்கி இழைச்சு போய் கிடக்குற. போயிருக்கானா? போய் பேல. உடம்பு கிச்சன் இருக்குதுப்பா. இந்த மூளை மூளைக்கு உங்க உங்க பழக்கத்துக்கே மூளைக்கு ஒண்ணு வச்சுக்கிறீங்க. அப்புறம் அப்படி எச்சி சொல்லாத. இழைச்சு போக என்ன பண்ண போற? அப்படி சொன்ன விட 16 வயசுல மங்கை பெண்ணு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, 52 சீர்வரிசைகளோடு செல்வ திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று தெரிவித்தார். ஆ, இதெல்லாம் சொன்ன விட கேட்டு நான் நேரம் எங்க போறேன் தெரியுமா? எங்க போன? என்னுடைய வீட்டுக்கு சிக்கனம் திருநோக்கோரணத்தை நோக்கி புறப்பட்டு செல்கிறேன். அங்க போன விட ஒரு யோசனை. என்ன யோசனை? காளிமன் இடத்துல வாக்கு கொடுத்துட்டோம். ஆஹா. அந்த பொன்னர் சங்கரை எப்படி கொல்வது? சரி. இல்ல அண்ணன் தம்பியை தனித்தனியே பிரிக்கணுமே. ஆமா, நம்ம தான் வாக்கு கொடுத்துட்டோமே. என்ன பிரிக்கிறதுல என்ன ஒண்ணு சர்வசாதாரணமா? அண்ணே, என் சர்வீஸ்ல எத்தனை பிரிச்சிருக்கிறேன், அதைத்தான் சொல்றேன். என்ன எத்தனை பிரிக்க போறேன், எத்தனை குடிய கெடுக்க போறிய போய்ப்பய? யாருக்கு தெரியுமோ? ஆமா, அங்க போன யோசனை வந்துருச்சு. அப்பதான் எனக்கு யோசனை தோணுது. எப்படி தெரியுமா? எப்படி? முன்னொரு கோலத்தில் என்னுடைய மாமன் மாடக்கொள்ள ஆசாரி சிவசோழ அரசனுக்கு தங்கம் அளப்பதற்கு தங்க மரக்கால், பொன் அளப்பதற்கு பொன் மரக்கால் கொண்டு செல்லுவார்கள். சரி. இதுதான் தக்க யோசனை. வீட்டுக்கு முன்பதாக
வாசலுக்கு முன்பதாக ஆ. ஒன்றுக்குமே உதவாத மாமலிங்க மரம் ஒன்று உள்ளது. மாமலிங்க மரம். ஆமா, சரி. அந்த மரத்தை வைத்துதான் மரக்காலாக திருக்கடைந்து அப்படியே கடைஞ்சிட்ட. அப்புறம் கடைஞ்சுதான் இப்படி இருக்கிற. அண்ணன் மரக்காலை எடுத்து ஆ. அப்படியே திருக்கடைஞ்சு ஆயா, ஆயா. காக்காசு பொண்ணு எடுத்து மேப்பூசாக பூசுறேன். எப்படி கடைஞ்ச? பரவாயில்ல. ஆமா, கடைஞ்சு மேப்பூசாக பூசிட்டேன். ஆ. அப்ப அந்த மரக்காலை பார்த்தா எப்படி தெரியுமா? எப்படி? 12ஆவது செய்த திரவியம் போல ஜொலிக்கின்றது. அடடடடா. ஆமா, அந்த பொய் மரக்காலை எடுத்துக்கொண்டு நேரா எங்க போறேன்? எங்க போன? என்ன பெத்தெடுத்த அம்மா கிட்ட போறேன். அம்மாள்கிட்ட போன எட முறகட்ட பயல. அது இல்லப்பா, ஆ. அம்மாட்ட எதுக்கு போறேன்? ஆ. எந்த வேலைக்கு போனாலும் அம்மாவிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று சென்றால்தான் போன காரியம் வெற்றிகரமாக முடியும். பரவாயில்ல. அதனால போறேன். சரி. அங்க போட எங்க அம்மாட்ட என்ன சொல்றேன்? என்ன சொன்ன? அம்மா, உன்னுடைய மகன் வளநாட்டு ஆளக்கூடிய மல்லர்களை கொல்ல போகிறேன், மேநாட்டுக்கு அரசனாக போறேன் என்று தெரிவித்தேன். பரவாயில்ல. அதுக்கு எங்க அம்மா என்ன சொல்லு தெரியுமா? கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது கதை. எங்க அம்மா என்ன சொல்லு தெரியுமா? என்னது? மவனே வேணாம்டா, சரி. நீ சின்னஞ்சிறு குழந்தைங்க இருக்கும் பொழுது காராம்பசை கொடுத்து பால் குடித்து வளர்த்தார்கள். யாரு? வளநாட்டு ஆளக்கூடிய மன்னர்கள். அவங்களுக்கே கெடுமை நினைக்கிறேன், நீ விளங்குவியா? அதுக்கு எங்க அம்மா சொல்லுது, ஆ. அந்த பாவத்தை ஏத்துக்க வேணாம் ஆ. அப்படி எங்க அம்மா சொல்லுது. சரி. எனக்கு கோபம் வந்துருச்சு. போடி குருட்டு முண்டை. அவசரத்துல சொன்னியே. வார்த்தை சொல்ற. ஒரு அம்மா போய் இப்படி கேட்கலாமா? அண்ணே, நான் பிறந்த நாள் தான் அம்மா, இல்லன்னா மலடி. அது தெரியுமா? ஓ, அப்படி ஒரு பட்டம் நீ தர. ஆமா. அப்படி சொன்ன உடனே எனக்கு அம்மா கோபம் வந்துருச்சு. எங்க அம்மா எனக்கு சாபத்தை கொடுக்குறான். எப்படி தெரியுமா? பெரிய சாவலா கொடுக்க சொல்லி கட்டு சாவல வாங்க வேண்டியதானே. நெஞ்சு சலிக்கா. அது இல்லப்பா, சாபத்தை கொடுக்குறா என்ற தாய். சரி. எப்படி? போவாய் கெடுவாய், பொண்ணு ஆண்டவர் இட வாளுக்கு இறை ஆவாய், சாவாய் கெடுவாய், சங்கர் வாளுக்கு இறை ஆவாய் என்ற சாபத்தை கொடுத்தாள். அப்படி இந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு வளநாட்டு ஆளக்கூடிய மன்னர்களை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்று புறப்பட்டேன் இந்த கிராமத்தில் இருந்து தூதுவனாக. பரவாயில்ல. எப்படி செல்ல வேண்டும்? எப்படி போலாமா? தட்டானும் தூது நடந்தே, திருக்கோரத்தி அசாரி வழி நடந்தே. அப்படி தட்டானும் தூது நடந்தே, திருக்கணத்தே ஆசாரி வழி நடந்தே. தட்டானும் தூது நடந்தே, திருக்கோரத்தி அசாரி வழி நடந்தே. அப்படி தட்டானும் தூது நடந்தே, திருக்கணத்தே ஆசாரி வழி நடந்தே. அந்த மாமலங்கி கட்ட வெட்டி மரக்காலும் கக்க வைத்து, மாமலிங்கம் கட்ட வெட்டி மரக்காலும் தச்சமச்சே. வளநாட்டு பொன்னாருக்கு வாராது தூது கொண்டு. அப்படி தட்டானும் தூது நடந்தே, திருக்கணத்தே ஆசாரி வழி நடந்தே. அந்த வாச்சி உளி எடுத்து மரக்கால் திருக்காலந்து, வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் தச்சமச்சே. உருட்டு உருட்டு. ஆயா 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 அம்மா அத்தா அம்மா ஆயா. அண்ணே, தம்பி ஓய், என்னப்பா இப்ப என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த என்னமோ மரக்கால கடையிற, புளிய போட்டு கடையிற. இது மரக்கா, இது உளி, ஆ. அப்படியே கடையிற. சரி. கடைஞ்சாதானே மரக்கா வரும். அதனாலதான் இப்ப கடைஞ்சு ஆமா, கடை. வாச்சி உளி எடுத்து மரக்கால் திருக்காடு, வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் தச்சமைத்து. வளநாட்டு பொன்னாருக்கு வாராது தூது கொண்டு. தட்டாடும் தூது நடந்தே, திருக்கணத்தே ஆசாரி வழி நடந்தே. அந்த காசு பொண்ணெடுத்து பூசா பூசிக்கொண்டு, காசி பொண்ணெடுத்து பூசா பூசி வந்தே. பூசு பூசு நல்லா பூசு. காசு பொண்ணெடுத்து பூசா பூசிக்கொண்டு, அப்படி காசி பொண்ணெடுத்து பூசா பூசி வந்தே. வல்லாட்டு பொன்னாருக்கு வாரான தூது கொண்டு. அப்படி தட்டாடும் தூது நடந்தே, திருக்கணத்தே ஆசாரி வழி நடந்தே. மார்பில் அணைந்த போனில் வளமும் கொழுங்கிட, மார்பில் அணிந்த மனமும் தோணிந்த
தோது நடந்தே திருக்கோரத்து ஆசாரி வழி நடந்தே. இப்படி போனா போக முடியாது. வளநாடு என்ன பக்கமாவே இருக்குது, இன்னும் அதிக வேகமாக போகணும். இந்த அந்தி சேவை நேரத்தை பயன்படுத்திதான் பொன்னாண்ட ஒரு கோட்டைக்கு அருகாமையில் செல்ல வேண்டும். தள்ளு. ஆமா போலாமா? திருக்கணத்து வன்னி தட்டா நாதே செப்பகுல அசாரிதா அசாரிதா. திருக்கணத்து வன்னி தட்டா நங்கை செம்பகுல சாரியா சாரியா. மவளிಗೆ கட்டா வெட்டி தட்டா மகக்கடந்து திருக்கடந்து. அப்படி மாவலிங்க கட்ட வெட்டி நல்லா மறக்க திருக்கடஞ்ச. திகழத ரம்மாடிக்கு அரமணிக்கு தட்டா திக கொண்டு வாரேங்க செம்பாகுலா. திகிலாத ரமணைக்கு திங்கு கொண்டு வரேனையா. பள்ளிகள அரமணிக்கு தட்டா பள்ளி கொண்டு வாரேங்க அசாரிதா. பழுதில்லாத ரமணைக்கு எங்க பழுது கொண்டு வரேனையா வண்டி தட்டா. தள்ளிகட்ட குடிக்காமலே தட்டா அவகட்ட நிக்காமலே. தண்ணி கட்ட குடியாமலே எங்க அவங்கட நிக்காமலே. மடுகட்ட ஒதுக்கமலே தட்டா மடுகட்ட பேசாமலே. மடிகட்ட நிக்காமலே நல்லா மனுஷகட்ட பேசாமலே. பள்ளிகள அரமணிக்கு தட்டா பள்ளிகொட்ட வரானிங்க செவ்வாகுலா. அரமணைக்கு எங்க வந்து கொண்டு வரேனடா பகுலா. ஒட்டனல பெண்ணாடையா ஒடிவர செவ்வாகுலா அசாரியா. ஹோட்டல்ல பெருநடையா ஓடி வர செம்பகுலா சரியா. ஓடுறா 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 ஓட் ஓட் ஏ ஓடுறா 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 ஓடுறா. என்னது என்னப்பா வேற வயிற்றோட்டமா இருக்குது? அவ்வளவு வேகமா போறேன். அப்புறம் வீட்டுக்கே போயிருக்கலாம். இங்க சுத்தல. வடநாட்டு கோட்டைக்கு அருகாமையில் போன விட இவ்வளவு வேகமா போனதானே போக முடியும். இப்ப போன விட பொன்னாண்ட ஒரு ஓட்டுக்குள்ள போறேன். பொன்னாண்டர் ஓட்டைக்குள்ளையா? அது இல்லப்பா, பொன்னாண்ட ஒரு கோட்டைக்கு உள்ள போறேன். சரி. அங்க போன விட ஒரு பொய்ய சொல்றேன். இப்பதான் பொய்ய ஆரம்பிக்கிறேன். பொய்யா உனக்கு சொல்லி தர தெரியாது அண்ணே. விடியிற வரையும் ஒவ்வொன்னா வண்டியா வந்துட்டு இருக்கு. சரி. ஆமா எப்படி சொல்றேன்? எப்படி? ஆண்டவரே, தங்களுடைய நண்பராக சிவசோர அரசனுக்கு ஒரு முறை பொன்னால் செய்யப்பட்ட பொன்மரக்கால் கொண்டு சொல்வது வழக்கம். இந்த வருடமும் கொண்டு வந்தேன். தாங்கள் கோட்டைக்கு அருகாமல் வரும் பொழுது சரி கதிரவ நஷ்டமாகி விட்டது. ஒத்த வழியில போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. சரி. எல்லாம் திட்டு பசங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆஹா, அப்படி நான் சொல்றேன். அப்படி? ஆமா. இரவு தங்கியிருந்து விடிய காலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். சரி. அப்படி சொன்னவனே பொன்னானவர் சரி வா உள்ள வந்து இருந்தாரு. நான் சும்மா இருப்பானா? எப்படி இருப்ப? உள்ள விட்டு என் வேலையை காமிப்பேன்ல. ஆமா ஆமா. சாமி ஆண்டவா, என்னுடைய மரக்கடை வாங்கி தாங்களுடைய பஞ்சனைக்கு அருகாமல் வைத்திருந்து விடிய காலையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி. ஏன் தெரியும் பஞ்சனைக்கு அருகாமல் வைக்க சொன்னேன்? எதுக்கு வைக்க சொல்றேன்? எதுக்கு எதுக்கு? அங்கதான் தூண்டா மணி விளக்கு ஒன்று இருக்குது. ஆமா. என்னுடைய மரக்கால் எப்படிப்பட்ட மரக்கால்? எப்படி? மாமலிங்க கட்ட வெட்டி மரக்காலாக திருக்கடைந்து காக்காசு பொண்ணு எடுத்த மேப்பூசாக பூசுனேன். அத பூசமுதே மேப்பூசாக பூசுனேன். சரி. அந்த மரக்கால் அந்த விளக்கின் பக்கத்துல வச்சாதான் உருவும். அந்த விளக்கின் வெப்பம் தாங்காமல் உருகும். பரவாயில்ல. மீண்டும் பழைய மாமலிங்க கட்டைக்கே வந்துடும். ஆமா ஆமா. எப்படி யோசனை? அருமையான வாசனை. இந்த வாசனைக்கு என்ன சாப்பிடுற? என்னது? பிரியாணி திங்கிறேன். சரி அண்ணே. அப்படி சொன்னவனே பொன்னாண்டவர் வாங்கி வச்சிட்டாரு. மரக்கால் உள்ள வச்சிட்டாரு. சரி. இரவு பொன்னாண்டவரை கொல்லணும்னு எப்படியோ பார்த்தேன். என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன். சரி. ஒன்னும் முடியல. இப்ப விடிய காலம் ஆகிவிட்டது. சரி.
பொன்னானவர் அழைத்து ஆ என்னுடைய மரக்கலை வாங்கி ஆ நான் உறையூர் செல்ல வேண்டும். ஓ சரி சரி ஆமா. ம் கூப்பிடலாமா? கூப்பிடு அண்ணே, பொன்னானவர் கூப்பிடுறேன். சாமி ஆண்டவா, எழுந்து வாருங்கள் ஆண்டவா. ஆண்டவரே, ஆண்டவா, எழுந்து வாருங்கள் ஆண்டவா, வாருங்கள். சிம்பகுலம், ஆண்டவா, எதற்காக என்னை அழைத்த சிம்பகுலம்? அதோ பார்த்தீர்களா, நன்றாக விடிய காலமாகிவிட்டது. விடிந்து விட்டதா? ஆமா. இன்னும் விடிவதற்கு சென்ற நேரம் இருக்கின்றதே சிம்பகுலம். ஆண்டவா, சிம்பகுலம், இரவு தாங்கள் கரத்தில் கொடுத்த மரக்காலை கொடுத்தால் நான் ஒரே சென்று வருகிறேன் ஆண்டவா, சென்று வருகிறேன். அப்படியா? ஆமா. அப்படியானால் இப்பொழுது நீ கொடுத்த மரக்காலை எடுத்து வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயா? உண்மைதான் ஆண்டவா. ஆகட்டும் சிம்பகுலம், இதோ எடுத்து வருகின்றேன். மரக்காலை கேட்க தட்டா மரக்காலை கேட்க தட்டான் மகிழ்வுடன் எழுந்து மேவி அரக்கு மாளிகை பூத்தி அழகு பொன்னாண்டவர் தான்